நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாஸில் பாஸ் மினிமார்ட் ஜாபுக்கு எப்படி போகலாம், என்ன மாதிரியான வேலை இருக்கும், சம்பளம் எவ்வளோ இருக்கும், அதுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வேர் ஹவுஸ் ஜாப்புக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வேர் ஹவுஸ் ஜாப் எப்படி இருக்கும் பிரதர், சொல்லுங்கள் பிரதர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், யாரெல்லாம் போகலாம், என்னென்ன பாஸ்லலாம் போகலாம், இதுக்கு மேலே வேற ஒரு ஜாப் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வேர் ஹவுஸ் ஜாப்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். வேர் ஹவுஸ் ஜாப்பில் நிறையா டைப் ஆஃப் ஜாப்ஸஸ் இருக்குது. அதில் குறிப்பாக என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். வேர் ஹவுஸ்னால் என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வேர் ஹவுஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனியோ இல்லை பெரிய கடையோ இருக்குது அப்படின்னா அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளையோ இல்லை அவங்க இறக்குமதி பண்ணுற பொருளையோ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வேர் ஹவுஸ். ஓகேங்களா, இந்த இடத்துக்கு பேர் தான் வேர் ஹவுஸ். இதுக்குள்ளார நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு பேர் தான் வேர் ஹவுஸ் ஜாப். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேர் ஹவுஸ் ஜாப்புக்கு நிறையா வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த வேர் ஹவுஸ் ஜாப்போட மதிப்பே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நிறையா பொருளை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. கொரோனா டைம்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியல அப்படின்றதுனால நிறையா பொருளை ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இதனால வேர் ஹவுஸ் ஜாப்புக்கு கொஞ்சம் மவுசு கூடி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே, இதில் என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வேலையுமே இருக்கும். அதாவது ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா இப்போ கண்டெய்னரை கப்பலில் வந்து இறங்குது அப்படின்னா அந்த கண்டெய்னர் நேரம் வந்து போர்ட்டில் இருந்து நேராக வேர் ஹவுஸுக்கு வந்துடும். அதை வந்து அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஜாமான்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா, இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வேர் ஹவுஸ்லேருந்து போகும் பார்த்தீங்களா, கடைகளுக்கோ இல்லை சேல்ஸுக்கு போகிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து திருப்பி ஏற்றுற மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி ஏற்றுமதி தான் நடக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன பொருளை எங்கெங்கே வச்சிருக்கோன்ற அந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணுற ஒர்க்கு, அது சூப்பர்வைசர் ஒர்க்கு. இப்போ நிறையா ஒர்க்கர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அது சூப்பர்வைசர் ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் வந்து நிறையா இருக்கும். பெரிய பெரிய வண்டலாக வரும். அதை வந்து தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக பேக்கிங் பண்ணுற ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் வேர் ஹவுஸில் இருக்குது. ஓகேங்களா, இதில் எந்த ஒர்க் வேணாலும் வந்து நீங்கள் போகலாம். ஸோ வேர் ஹவுஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் என்ன மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க. வேர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேலட்டு வெயிட்டு இதெல்லாம் தூக்குற மாதிரி இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒர்க் வந்து கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சில கெட்டு போகிற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து கூலான பிளேஸில் தான் இது ஸ்டோர் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் குளிர் தாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ ஜர்க்கின் அதெல்லாம் நீங்கள் வேர் ஹவுஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஜர்க்கின் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போயிருங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு வந்து என்னென்ன பாஸில் போகலான்னு பார்த்தீங்கன்னா டிஇபி பாஸில் போகலாம், எஸ் பாஸில் போகலாம், இ பாஸில் போகலாம், என்டிஎஸ் பர்மிட்டில் போகலாம். இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் வேர் ஹவுஸ் ஜாப்புக்கு போகலாம். ஓகேங்களா, ஓகே, இதுக்கு சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200லேருந்து 2500 2600 வரைக்கும் கூட கொடுப்பாங்க சேலரி. ஓகேங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது. பாஸுக்கு அதிகமாக கொடுக்கணும், நம்ம எல்லா வீட்லையுமே சொல்கிற மாதிரி என்ன பாஸோ அந்த பாஸுக்கு ஏற்ற சம்பளம் நிறையா கம்பெனிகள் கொடுக்கறது கிடையாது. ஸோ உங்களுக்கு 1200லேருந்தே ஸ்டார்ட் ஆகி $2500 $2600 கூட கொடுப்பாங்க. உங்களோட அந்த பொசிஷனை பொறுத்து மாறும். அடுத்தது நீங்கள் தங்குற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ் பாஸ் இ பாஸில் போகிறதுனால கம்பெனிலேருந்து ரூமுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, இல்லைனா ரூமே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பே பண்ணி தங்குற மாதிரி இருக்கும். உங்களோட சம்பளத்திலே அதிகமான சம்பளமாக இருந்தால் நீங்களே பே பண்ணி தங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனி ஃப்ரீயாகவே ரூம் கொடுத்துருவாங்க. ஃபுட்டு கண்டிப்பாக நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், கம்பெனி தர மாட்டாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு ஏஜென்ட் ஃபீஸ். ஏஜென்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் டிஇபி பாஸு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதிகபட்சம் உங்களோட 1 மாத சம்பளம் இல்லைனா ஒரு 1.5 மாத சம்பளம் கொடுக்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ் பாஸ் இ பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 மாத சேலரி கொடுக்கறது பெட்டர். ஓகேங்களா, கண்டிப்பாக இதுவுமே ஒர்க்கு ஹார்டாக தான் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வெயிட்லாம் வந்து 20 கிலோ 30 கிலோ அந்த மாதிரிலாம் வெயிட் தூக்குற மாதிரி இருக்கும். சில டைம் பேலட்லேயே தூக்கிடலாம், சில டைம் நீங்கள் வந்து தோலில் தூக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வெயிட் தூக்க ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி வேர் ஹவுஸ் ஜாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க. நிறையா வேர் ஹவுஸை வந்து அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க்கர் சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு வேலை இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து என்டியூசியில் வேலை பார்க்க சொல்லுவாங்க, இன்னொரு நாளைக்கு வேறு இடத்துல வேலை பார்க்க சொல்லுவாங்க. ஸோ வந்து வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். எப்படி ஒரே வேர் ஹவுஸில் தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்களா இல்லை இந்த மாதிரி வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக ஒர்க்கு ஹார்டாக தான் இருக்கும், ஆனால் சேலரி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வேர் ஹவுஸில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அது என்ன பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸு. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு $1600 சம்பளம், 12 ஹவர் டியூட்டி. இங்கேருந்து போயில டிக்கெட் நீங்கள் போட்டுக்கணும், வரையில் வந்து கம்பெனி டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 1,30,000 தான் சர்வீஸ் சார்ஜ். இதோட
இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்துட்டு ஃபோன் நம்பரை பின் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். இதுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் போனீங்க அப்படின்னா 3+1 வந்து நீங்கள் இருக்கலாம். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டோட 3லேருந்து 4 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அலோவன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓவர் டைம் நிறையா இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஜாப் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.